வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்குல்ல, உலகத்துல இருக்க எல்லா குடிமகன்களுக்கும் சொல்லலாம் போல. ஆமா. முன்னாடி நாள் நைட்டு ஏதாவது ட்ரிங்க் பண்ணிருவாங்க. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சுட்டு, "தல வலிக்குது." ஒரு சின்னதா ஒரு ஆமா. விவேக் கூட ஒரு காமெடில அத காமெடில பண்ணியிருப்பாரு. சொல்லுவாரு இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. அந்த மாரி தான். ஆனா குடிக்கிறனால தான் தலைவலியும் வருது இல்லையா? ஏன்னா குடிக்கிறதால எப்படி தலைவலி வருதுன்னா, குடிக்கிற பழக்கம் வந்து கல்லீரல பாதிக்குது. ம். கல்லீரல் வந்து பலவீனமாச்சுனா தலைவலி வரும். ஓகே. அப்படி இன்டைரக்ட்டா வந்து பாதிக்குது. இப்ப குடிச்ச உடனே டைரக்ட்டா தலைவலி வந்துராது. ம், ம், அந்த ம். கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைஞ்சு, அப்போ அவங்களுக்கு தலைவலி வரும். அப்போ ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஓகே. உணவுல வந்து அசைவ உணவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. ம். ஏன்னா அசைவ உணவு செரிமான பிரச்சனைய கொண்டு வரும். ஆ. செரிமான பிரச்சனை வந்து மலச்சிக்கல கொண்டு வரும். சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். இருந்துட்டே இருக்கும். ஆமா. ம். சில பேருக்கு மோஷன் போயிட்டு வந்தா தலைவலி ரிலாக்ஸ் ஆயிடும். ம், ம், அந்த ம், மாரி ம். கண்டிஷன் இருக்கும். ஓகே, ஓகே, ஆமா. சில பேருக்கு வாந்தி எடுத்தா தலைவலி போயிடும். ஓகே. ஏன்னா அதான் செரிமான ஸோ பிரச்சனை உள்ள இருக்குல்ல. இருக்க அந்த கழிவுகள் வெளிய வந்துட்டா தான் வெளிய தலைவலி வந்துட்டா போயிடும். தலைவலி போயிடும். ம். தலைவலி ஒரு சிம்ப்டம். ஓகே. ஸோ எதனால பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுலருந்து வெளிய வரணும்.